ஓம் நமச்சிவாய. நாம் சென்னையில் அமைந்திருக்கும் பாடல் விடாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது சென்னை வில்லிப்பாக்கம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அகத்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான். சென்னை புதுச்சேரி செல்லும் ஈசிஆர் நெடுஞ்சாலையில் கடப்பாக்கம் என்ற இடத்தில் இறங்கிக் கொண்டு அங்கிருந்து சூனாம்பேடுக்கு ஏராளமான ஷேர் ஆட்டோ வசதிகள் எல்லாம் இருக்கின்றன. சொந்த வாகனத்தில் சென்றால் கடப்பாக்கம் தாண்டி அடுத்து வரும் வெண்ணாங்குப்பட்டி என்ற இடத்தை அடைந்து மேற்காக பிரியும் சூனாம்பேடு சாலையில் 5 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த ஸ்தலம் இருக்கும் வில்லிப்பாக்கம் வரும். இந்த ஆலயத்தை நாம் தரிசிக்கலாம். இங்கிருக்கும் மூலவரின் பெயர் அகத்தீஸ்வரர், தாயார் முத்தாம்பிகை, தலவிருச்சம் சரக்கொன்றை, தீர்த்தம் புண்டரீக தீர்த்தம். கங்காதேவி இந்த ஸ்தலத்து தீர்த்தமான புண்டரீக புஷ்கரணியில் நீராடி இந்த ஸ்தலத்து ஈசனை தொழுது தனது பாவங்களை போக்கிக் கொண்டிருக்கின்றார். மகாமண்டபத்தின் முன்பாக பலிபீடம், கொடிமரம், நந்திதேவர் காட்சியளிக்கின்றார்கள். உட்பிரகாரத்தில் கருவறை முன்பாக காப்பாளராக சுதேகர், சுபாகு இருக்க முன்னவராக விக்னேஸ்வரர் அமர்ந்திருக்கின்றார். கருவறையில் அகஸ்தீஸ்வரர் அற்புதமான லிங்க வடிவத்தினராக காட்சி தருகின்றார். உள்சுற்றில் சப்தமாதர், நாகராஜர், நாகேந்திரன் சன்னதிகள் இருக்கின்றன. கருவறைக்கு பின்புறம் கங்காதேவி சிவபெருமானை பூஜித்து அருளும் நிகழ்வை நினைவு கூறும் வகையில் ஈஸ்வரன் ஏகபாத மூர்த்தியாக அமர்ந்ததுடன் கங்காதேவியுடன் ராமநாதர், கௌமாரியம்பாள், வீராடன், சூரநாதர், அன்னபூர்ணி போன்றோர் வீட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சுப்பிரமணியர் ஆகிய தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன. கருவறை கோட்டத்தில் நித்திய கணபதி, தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா போன்றோர் காட்சியளிக்கின்றார்கள். இந்த ஆலயத்தில் பக்தர்கள் திருமண பாக்கியம் பெறுவதற்கும் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் இங்கு வந்து வழிபாடு செய்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? பிரம்மா, விஷ்ணு, அகஸ்தியர், இந்திராதியர் அனைவருமே இந்த ஸ்தலத்து ஈசனை வணங்கி பேறு பெற்றிருக்கின்றார்கள். தெற்குப்புறம் நோக்கிய நுழைவாயில் வழியாக உள்ளே நுழைந்தால் கிழக்கு நோக்கிய கருவறையை கொண்டு பிரம்மாண்டமான கோவில் அமைந்திருக்கின்றது. கலைநயம் சொட்டும் தூண்களை கொண்ட வெளிமண்டபத்தில் தெற்கு நோக்கியவளாக முத்தாம்பிகை என்ற திருநாமத்தை தாங்கி அம்பிகை சன்னதி கொண்டிருக்கின்றார். நீண்ட கோலத்தில் பின்னிரு கைகள் பாசாங்குசம் தாங்கிட, முன்னிரு கைகள் அபய வரதம் காட்டிட தரிசிக்க வரும் பக்தர்களின் மனக்குறையை தீர்ப்பவளாக காட்சி கொடுக்கின்றார். அம்பிகை துர்க்கை இந்த ஸ்தலத்தில் வெகு அபூர்வமான காட்சியாக 6 கரங்கள் கொண்டு தனுர்பானம், கட்கம், கடிகசம், சங்கு சக்கரம் தாங்கியவளாகவும் தலைக்கு மேல் குடை இருக்க அற்புத கோலத்தில் அருள்பாலிக்கின்றனர். வடகிழக்கில் நவக்கிரக சன்னதியும் பைரவர் சன்னதியும் அமைந்திருக்கின்றன. இங்கு வெளிப்புற சுற்றுச்சுவரின் உள்புறத்தில் ஐயப்பன் சந்நியாச கோலத்தில் அமர்ந்து தவம் செய்வது போல காட்சி கொடுக்கின்றார். இந்த தலத்தின் வரலாறு என்ன? கைலையின் காப்பாளரான நந்திதேவரின் சிவபூஜைக்கு உதவிட காந்தன், மகாகாந்தன் என 2 சீடர்கள் இருந்தார்கள். இருவரும் நந்திதேவரின் சிவபூஜைக்காக ஒரு நாள் காலை வேளையில் பூக்களை பறிக்க நந்தவனத்துக்கு சென்றார்கள். அந்த நந்தவனத்தில் இருந்த ஒரு தடாக கரையில் வெண்மந்தாரை செடிகள் இருந்தன. அந்த செடியிலிருந்து புஷ்பங்களை பறித்துக் கொண்டிருந்த போது சில புஷ்பங்கள் கரையிலும் நீரிலுமாக விட கரையில் விழுந்த பூ கிளியாகவும் நீரில் விழுந்த மலர் வாழ்வனாகவும் மாறியதைக் கண்டு இருவரும் வியப்புற்று போனார்கள். அவர்கள் மறுபடி அப்படியே செய்து விளையாடியதில் நந்திதேவரின் பூஜைக்குரிய நேரம் கடந்து போனது. சீடர்களை காணாமல் நந்தவனத்துக்கே சென்றார் நந்திதேவர். அங்கே இருவரும் பூக்களை பறித்து விளையாடி கொண்டிருந்ததை பார்த்ததும்
நந்திதேவருக்கு கோபம் வந்தது. அதே சமயம் நந்திதேவரை பார்த்துவிட்ட இருவரில் காந்தன் பூனையாக பதுங்க, மகாகாந்தன் திருதிருவென விழிக்க, அவர்கள் இருவரையும் பூனையாகவும் வேடுவனாகவும் மாறும்படி சபித்தார் நந்திதேவர். சீடர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சாப விமோசனம் கேட்க, நந்திதேவரும் மனமிறங்கி பூவுலகத்தில் காஞ்சி மாநகருக்கு தென்கிழக்கில் 5 காத தூரத்தில் புண்டரீக புஷ்கரணி தீர்த்தத்தின் அருகிலேயே அகஸ்தீஸ்வர மகாலிங்கம் இருக்கின்றது. அங்கு சென்று அகஸ்தீஸ்வரரை பூஜித்து வந்தால் உரிய காலத்தில் சாபம் விலகும் என்று சாப விமோசனம் பெறுகின்றார்கள். நந்திதேவரின் சாபத்தின்படி காந்தன் பூனையாகவும் மகாகாந்தன் வேடுவனாகவும் பூவுலகில் அவதரிக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் அறியாமலேயே புண்டரீக புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி தீர்த்தத்துக்கு அருகில் இருந்த அகஸ்தீஸ்வரரை வழிபட்டு வந்தார்கள். ஒரு நாள் பூனையானது தீர்த்தத்தில் நீராடிவிட்டு சிவ பூஜை செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் வேடுவனும் ஈசனை வழிபட வந்தான். பூஜைக்கு இடையூறாக பூனை இருப்பதைக் கண்டு கோபமுற்று வில்லை வளைத்து பானத்தை பூட்டி பூனையை நோக்கி விடுத்தான். அந்த அம்பு பூனையின் மீது படாமல் சிவலிங்கத்தின் மீது பட்டு இரத்தம் வடிந்தது. அதே சமயம் காந்தனும் மகாகாந்தனும் சாபம் விலகி சுய உருப்பெற்றார்கள். பின்னர் நடந்துவிட்ட தவறுக்கு மன்னிப்பு கேட்டு ஈஸ்வரனிடம் மன்றாடினார்கள். ஈஸ்வரனும் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அனுபவித்தார். அப்பொழுது அவரிடம், நாங்கள் பூஜித்ததற்கு அடையாளமாக கிராத மார்ஜலீஸ்வரர் என்னும் இந்த ஊர் கிராத மார்ஜலாபுரம் என்று பெயர் பெற்று விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, அவ்வாறே இறைவன் இங்கே திருக்கோவில் கொண்டார் என்று சொல்கின்றது இந்த கோவிலின் தலபுராணம். இந்த ஆலயத்தில் பிரதோஷம், சிவராத்திரி போன்ற விசேஷங்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பேர்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.